அட்மினிஸ்ட்ரேட்டர், லயன்ஸ் கிளப் ஆஃப் விழுப்புரம். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஏழை குடும்பத்தில் பிறந்து வறுமையின் பிடியில் வளர்ந்து தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பை மட்டுமே மூலதனமாக போட்டு தன் உழைப்பால் இன்று லயன்ஸ் கிளப்பின் சென்ட்ரல் கிளப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்னும் உயர்நிலையை அடைந்துள்ளார். பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் MRS ஜுவல்லரி, ஹால்மார்க் நகைகளை மிக குறைந்த விலையில் வழங்கிவிடத்தக்கது. இவர் இது மட்டுமல்ல, ஏழை மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் என்பது மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிமையான இந்த மாலை பொழுதிலே இந்த சலங்கை பூஜையை அலங்கரிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான கனிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் விழுப்புரம் அரிமா சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். இந்த விழாவை கண்டு எங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ரொம்ப இந்த செல்வங்களோட நடனம் அப்பா, இது என் அப்பன் சொல்லுவாங்க, அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இந்த நடனத்தில் எனக்கு அந்த வார்த்தைகளே வரல, என்ன பேசுறதுனே புரியல. நீங்களும் அந்த அமைதியை கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? இந்த நடனத்தை பார்த்து உங்களோட கரவோசையிலே தெரிஞ்சது, எல்லாரும் மகிழ்ந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செல்வ குழந்தைகளே வார்த்தைகளை சொல்ல அடங்காது. இப்போ ஆஸ்கர் நாட்டிய பள்ளியை பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன் தொடர்பு எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் செய்கிற சேவையை பார்த்து எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இந்த நாட்டிய பள்ளியில் இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அந்த இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். நான் ரொம்ப வியப்பாக இருக்குது எனக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய அண்ணனோட மகள் இந்த சலங்கை பூஜையை சென்னையில் பண்ணாங்க. அப்போ கூட இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மன நிறைவு, அவ்வளோ என்ன ஒரு நடனம் அப்பா அப்பா. இந்த செல்வங்களுக்கு உங்களோட கரவச்சு இந்த கொஞ்சம் நல்லா சத்தமாக அந்த பிள்ளைங்களுக்கு கேட்குற மாதிரி கொடுங்களேன். கொஞ்சம் தயவு செய்து பணிவோடு கேட்டுக்கிறேன். அப்பா என்ன 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 ஐயோ முடியல என்னால், அப்படியே மயங்கிட்டேன். அப்படியே அப்பா என்ன ஒரு நடனம். அதாவது இந்த வார்த்தைகளில் சொல்ல அடங்காது. நிறைய நேரமும் எடுத்துக்க தேவையில்ல. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த சென்ட்ரல் அரிமா சங்கமானது இந்த ஆஸ்கார் நாட்டிய பள்ளிக்கு இது 6வது சலங்கை பூஜையில் நாங்கள் முதலடி எடுத்து வச்சுருக்கோம். எங்களோட ஆயுள் முடியும் வரை இந்த ஆஸ்கர் நாட்டிய பள்ளியோட பயணத்தில் நாங்கள் இருப்போம் என்பதை உங்களிடம் தெரிவித்து பெருமிதம் கொள்கிறோம். அவங்களிடம் ஒரு விண்ணப்பத்தையும் கொடுத்துருவோம். ஒவ்வொரு நிகழ்வுலையும் கண்டிப்பாக நாங்கள் இருப்போம், வந்து கலந்துக்குவோம். எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பு, எங்களால் என்னென்ன முடியுமோ செய்வோம் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு You are always welcome, sir. Thank you, ma.